இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சாதம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் தக்காளி 2, வெங்காயம் 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி ஸ்பைஸ், ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி, நெய் தேவையான அளவு, 2 கப்பு தேங்காய் பால் திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும், அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி. குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் வச்சுருக்கோம்ல, அதையே ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கணும். ஆனியன் போடும்போதே சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருக்கணும், அதை ஆட் பண்ணி நல்லா அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். 3 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். இதோட மொத்த ஸ்பைசஸுமே இந்த பச்சை மிளகா மட்டும்தான். உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை புதினா கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி அளந்தேன். 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும். அதில் நான் 2 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணேன். 1 கிளாஸ் மட்டும் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணியும் தேங்காய் பாலும் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து அரிசியை கழுவி போட்டுட்டா போதும். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கொதி வரும்போது ஒரு 2 ஸ்பூன் நெய்யை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு சிம்மில் 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். 3 விசில் வச்சதுக்கப்புறமா ப்ரெஷரெல்லாம் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து குக்கரை திறந்து பார்த்தா அரிசி குழஞ்சே இருக்காது, நல்ல உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது கூட சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமான பெப்பர் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதோட ரெசிபியும் கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.